சட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு நம்ம செய்கிற எல்லா செயலுமே குற்றமாகுமா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு குற்றம் எப்படி எடுத்துக்கப்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏன்னா எல்லாருமே செய்கிறோம், எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். திடீர்னு பார்த்தா கொலை செஞ்சுட்டான், கொலை செஞ்சுட்டான்னு. அந்த கொலை செஞ்சுட்டான் அப்படின்னா அதனுடைய ஆரம்பம் எப்படி இருந்திருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். இது பார்க்கறதுக்கு ஜென்ரல் நாலேஜாக இருக்கணும். ஆனால் இந்த குற்றங்கள் ஒவ்வொரு நிலையிலும் எப்படி தோன்றிருக்குங்கிறத அனைவருமே தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறது தான் என்னோட கருத்து. அதை பற்றி சொல்கிறேன் பாருங்க. இப்போ ஒருத்தன் கொலை செஞ்சுட்டான் அப்படின்னா அங்கே என்ன நடந்திருக்குன்னா மரணம் விளைவிக்கும் செயல் நடந்திருக்கும். அப்படித்தானே? அப்போ அந்த மரணம் விளைவிக்கும் செயல் நடந்திருக்கு அப்படின்னா அவனுக்கு மரணத்தை ஏற்படுத்தணுங்கிற எண்ணம் முதல்ல தோன்றியிருக்கும். இப்போ இந்த எண்ணம்ங்கிறது என்னன்னா குற்ற மனம். அப்போ அந்த குற்ற மனத்தின் அடுத்த நிலை தான் குற்ற செயல். அந்த குற்ற செயலின் இறுதி நிலை தான் குற்றமாக வருது. அப்படின்னா ஒரு குற்றம் நடக்கிறதுக்கு 2 கூறுகள் அடிப்படையாக தேவைப்படுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா குற்ற மனம், குற்ற செயல். இந்த குற்ற மனம் இல்லாமல் ஒரு செயல் நடந்துச்சுன்னா அது குற்றமாக கருத முடியாது அப்படிங்கிறதான் சட்டம் விளக்குது. ஏன்னா